வணக்கம். இன்றைய காலத்துல பெண்களுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிஓடிங்க. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் ஆர் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படி கூட சொல்லலாம். இது எப்படிலாம் பெண்கள் அஃபெக்ட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இர்ரெகுலரான பீரியட்ஸ் வருது, ஓவரா ப்ளீட் ஆகுறது, அண்ட் ஃபேஷியல்ல ஹேர்ஸ் அதிகமா முளைக்கிறது, அண்ட் ஸ்கேல்ப்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த தலையில இருக்கிற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தின் ஆகிறது, அது மட்டும் இல்லாம வெயிட் கெயின் அதிகமா ஆகிறது, அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா அவங்களோட ஃபெர்டிலிட்டி பாதிக்குதுங்க. அதாவது மலட்டுத்தன்மை ஏற்படுது. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பிசிஓடிங்க. ஸோ பிசிஓடியை நீங்க கியூர் பண்ணணும்னு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நான் சொல்ற இந்த 6 விஷயங்களை பண்ணாலே போதுங்க, உங்க பிசிஓடியை கண்டிப்பா கியூர் பண்ணிக்க முடியும். ஆனா இது முழுக்க ஆயுர்வேதத்தை பேஸ் பண்ணி சொல்ல போறேங்க, மாடர்ன் சயின்ஸ் கிடையாது. ஸோ உங்களோட பிசிஓடியை கியூர் பண்ண நான் ஒரு ரோட் மேப் போட்டு தரேன். அந்த வழியில நீங்க பயணிச்சாலே போதும், கண்டிப்பா கியூர் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சே நோ டு மெடிசின்ஸ். ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசிஓடி நீங்க டாக்டர் கிட்ட போனாலே அவங்க கொடுக்குற மெடிசின்ஸ் எப்படி இருக்கும்னா, இந்த கான்ட்ரசெப்டிவ் ட்ரக்ஸ் அண்ட் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸ், ஆன்டி ஆண்ட்ரோஜெனிக் ட்ரக்ஸ் இதெல்லாம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிசிஓடிக்கான சிம்டம்ஸை கம்மி பண்ணுமே தவிர நோய்க்கான வேர் காரணத்தை சரி பண்ணாதுங்க. அதாவது நோயோட ரூட் காசை இது சரி பண்ணாது. ஸோ டைரக்டா சொல்லணும்னா இந்த மருந்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஃபுட். அதாவது உணவே மருந்து நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பேக்கேஜ் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சிப்ஸ் அது இதெல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே டோட்டலா அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா, ஹோம் ஃபுட்டுக்கு அதிகமா ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. வெளியே ஹோட்டல்ல அதிகமா சாப்பிடாம உங்க வீட்டுல நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த்தி பிளேட் மெத்தடுங்க. அதாவது நீங்க சாப்பிடும் போது உங்க பிளேட்ல ஒரு ஹாஃப் பார்ட் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ரா வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கேரட்டா இருக்கலாம், இல்ல எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இருக்கலாம். அண்ட் கால் பார்ட்டுக்கு வந்து புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்க இந்த பருப்பு வகைகள், கிழங்குகள் இது எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணுங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்க கால் போர்ஷனுக்கு கார்போஹைட்ரேட்ஸ்ங்க. இது அதிகமா இருக்க நீங்க ரைஸா இருக்கட்டும், சப்பாத்தியா இருக்கட்டும், இல்ல மில்லட்ஸ் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுறீங்கன்னா அதுவும் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாப்பிடும் போது சாப்பாட்டுல அப்படி இல்லைன்னா தனியாவோ ஒரு ஸ்பூன் நெய்யை நீங்க எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு பிசிஓடியை கியூர் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த ஃபெர்மெண்டட் ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த இட்லி, தோசை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அண்ட் முளை கட்டிய பயிர்கள், அது மட்டும் இல்லாம விட்டமின் B12 அதிகமா எந்த ஃபுட்ல இருக்கோ அதெல்லாம் நீங்க பார்த்து தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடுங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸசைஸ்ங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 20 நிமிஷமாவது நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் பிசிஓடியை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கியூர் பண்ணிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாம ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்றது, அண்ட் பட்டர்ஃப்ளை போஸ் ட்ரை பண்றது, அதாவது யோகாங்க, பட்டர்ஃப்ளை போஸ்ல யோகா பண்றது. அது மட்டும் இல்லாம ரேபிட் எக்ஸலேஷன், அதாவது மூச்சை வெளியே விடுறத ரேபிடா பண்றது, இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் டெய்லியும் பண்ணுங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட தூக்கம்ங்க. தூக்கம் சரியா முக்கியமா இருக்கணுங்க. இர்ரெகுலரான டைம்ல தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் போன்ல பேசிட்டு இருக்கிறது, டிவி பாக்குறது, லேப்டாப் பாக்குறது, இது எல்லாமே நீங்க பண்ணீங்கன்னா உங்க தூக்கம் கெட்டு போகும். இது மூலமா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருங்க. இது பிசிஓடிக்கு ஒரு முக்கியமான காரணம். சோ நீங்க கரெக்டான பெட் டைமை ஃபாலோ பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் 9 to 6 நீங்க தூங்குற டைமை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ். பிளாஸ்டிக்கை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிருங்க. இந்த பிளாஸ்டிக் பாட்டில தண்ணி குடிக்கிறது, பிளாஸ்டிக் டப்பாலாம் யூஸ் பண்றது, பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்றது, இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிருங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்டீல் பாட்டில் யூஸ் பண்றது, காப்பர் பாட்டில் யூஸ் பண்றது, அண்ட் வீட்டுல சமைக்கிற பொருள் இந்த மிளகா பொடி அதெல்லாம் கூட ஸ்டீல் கண்டெய்னர்ல போட்டு வைங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு மெட்டல் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்றீங்களோ அது உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். நீங்க பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து ஜெனஸ்ட்ரோசன்ஸ் அப்படிங்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஏற்படுத்தும். இதுவும் பிசிஓடிக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ அவாய்ட் பிளாஸ்டிக்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன், அதாவது சிக்ஸ்த் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கனெக்ஷன் வித் மூணுங்க. கேட்கறதுக்கு வேணா வித்தியாசமா இருக்கலாம், ஆனா இது உண்மைங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மூனோட சைக்கிள் 28 நாள் நடக்கும், மென்ஸ்ட்ரல் சைக்கிளும் 28 நாள் நடக்கும். இதுவே ஒரு கனெக்ஷன் தாங்க. அண்ட் இது எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா, மூன் லைட் உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்சஸை சரி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஆயுர்வேதிக்காவை பாத்தீங்கன்னாலும் சரி, உங்க முன்னோர்கள் காலத்துல பாத்தீங்கன்னாலும் சரி, நிறைய ஹெர்ப்ஸ் எல்லாம் வந்து அவங்க மூன் லைட்ல வச்சு அதோட மூன் லைட் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மருந்துகளை கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களை நீங்களே மூன் லைட்ல ஒரு 20 நிமிஷமாவது எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தண்ணி குடிக்கிறது, இந்த ஹெர்ப்ஸ் ஏதாவது சாப்பிட்டீங்க அப்படின்னா அதையும் கொஞ்ச நேரம் மூன் லைட்ல வச்சு அதுக்கப்புறம் நீங்க அதை எடுத்து சாப்பிடுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ இந்த 6 விஷயத்தை நீங்க பண்ணாலே போதுங்க, உங்களோட பிசிஓடியை நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கண்டிப்பா கியூர் பண்ணிக்க முடியும். அதுக்கு கேரண்டி கண்டிப்பா கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பா உங்களோட பிசிஓடியை கியூர் பண்ணிக்கோங்க. அந்த இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இன்னும் நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம அழுத்திட்டு போயிடுங்க. தேங்க்யூ.